தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். அமித்ஷா மேடைக்கு வர்றதுக்கு ஏன் காலதாமதம் ஆனிச்சு? ஆளே வரல. இதில் இது ஒன்று போதும். அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை. குஜராத் பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது. முதலில் அறிவித்தது எல்லாரும் கலந்துக்குவாங்கன்னு தான். ஆனால் அதற்குள் ஒத்த கருத்துக்கள் வராத காரணத்தால் எல்லோரும் கலந்து கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. எனவே அமித்ஷா நினைப்பது தமிழ்நாட்டில் அவர்கள் கூட்டணிக்குள்ளேயும் நடக்காது, வெளியேயும் நடக்காது. இந்தியாவிலே அதிக ஊழல் மாநிலமா தமிழ்நாடு. அதை டெல்லியில இருந்துகிட்டு அமித்ஷா சொல்றதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வருகின்ற பொழுது என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கின்றன என்பது உலகத்துக்கு வெளிச்சமாக தெரியப்படும். முதல் முறையாக இந்தியாவிலேயே 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குகிற ஒரே அரசு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு. சார், ஒன்னே 3000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க நம்புறீங்களா? அப்புறம் என்ன? எங்களுடைய திட்டங்களை வைத்துத்தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள். பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களால் மண்ண கவர்ச்சிக்கும், அதே போல தமிழகத்தை 2026 மண்ண கவர்வோம். இங்கே நாங்கள் அமித்ஷாவை மண்ணை கவுவோம். தலைவர் தளபதி தான் முதலமைச்சர்னு சொல்றோம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் தான் சொல்றோம். நாங்க எந்த இடத்துலையும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வாக்களியுங்கள் என்று கேட்கவில்லை. தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தொடர, திராவிட மாடல் ஆட்சி பார்ட் 2 தொடர, தலைவர் தளபதியினுடைய கரங்களை வலுப்படுத்த எங்களுக்கு உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கவுமே தவிர உதயநிதி ஸ்டாலினை இப்பொழுது நாங்கள் முன்னிறுத்தவில்லை. இந்த தேர்தல் பணிக்காக இன்றைக்கு அவர் சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைவராக அவர் இருக்கிறார். எதிர்காலத்தில் அவர் இந்த கட்சிக்கு தலைவராக வருவார். காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முயற்சி எடப்பாடி சொல்லியிருக்காரு. சார், எடப்பாடி பகல் கனவு கண்டுகிட்டே இருப்பார். இன்னைக்கு எடப்பாடியே பாஜகவே முதலமைச்சர்னு ஒத்துக்கிறார். அப்புறம் எப்படி அவர் சொல்லுவாரு? எங்க கூட்டணி சரியா தான் இருக்கு. செல்வ பெருந்தகை தகுந்த காரணங்களை, சில விளக்கங்களை அன்றைக்கு அந்த நடைப்பயணத்துக்காக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எனவே எங்க கூட்டணியிலே தலைவர் எங்களுடைய தளபதி, அவரோடு அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் நல்ல நட்பில் இருக்கிறார்கள். எனவே இது உடைக்க முடியாத, அசைக்க முடியாத கூட்டணி. ஜோதிமணி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மாணிக்கம் சார், அவங்க கருத்து சார், ஒவ்வொரு கட்சியில 1000 பேர் கருத்து சொல்லுவாங்க. தலைமை என்ன கருத்து, தலைவருடைய கருத்து என்ன, அதைத்தான் பார்க்கணும். தலைமை என்ன சொல்லுது? தலைமை எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. தலைமையினுடைய கருத்து தான் கருத்து. ஜோதிமணியுடைய கருத்தோ மாணித்தாவூருடைய கருத்தோ கருத்தல்ல. அதெல்லாம் நாங்க ஊர்ல போறவங்க பேசுறதெல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டு போகணுங்கிறது தேவையா இருக்கு.